கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு சொல்லி ஏசப்பா ஒரு அற்புதமான வார்த்தை வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கி எவ்வளோ சூழ்நிலைகள் வழியாய் நம்ம கடந்து போகிறோம். ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, யாருமே நம்மளை கண்டுக்கலையே, யாரும் நமக்கு ஒத்தாசையாக இல்லையே, எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க, நம்பினவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நட்பு வட்டாரத்தில், ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜில் என்று சொல்லி அநேக ஒரு காரியங்களுக்குள்ளே நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை விட்ட விலகலை, நான் உன்னை கைவிடுகிற தெய்வமும் அல்ல. இந்த உலகம் உன்னை கைவிடலாம், இந்த உலகத்து மனிதர்கள் உன்னை கைவிடலாம், ஆனால் இயேசு உனக்காகவே வந்து, உனக்காகவே மரித்து, உனக்காகவே உயிர் தெழுந்த ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாத. எந்த சூழ்நிலையிலும், எந்த காலகட்டங்களிலேயும், எப்படிப்பட்ட நெருக்கமான போராட்டமான நிலைமையிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிற தெய்வம், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவர் உங்களை உருவாக்கின தெய்வம், இக்கட்டு காலத்தில் அனுகூலமான துணையாய் வருகிற தெய்வம், கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நம்ம எவ்வளவுதான் கூப்பிட்டாலும், எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும், எவ்வளவுதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் சிலருடைய செவிகள் திறக்கப்படாது. ஆனால் ஏசப்பாவினுடைய செவி உங்கள் பக்கமாய் அவர் சாய்ந்து அவருடைய செவிகளை திறந்து உங்களுடைய கூப்பிடுதலுக்கு, உங்களுடைய வேண்டுதல்களுக்கு, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார் என்பதை ஒருபோது நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. அவர் ஜாதி பார்க்கறதில்ல, மதம் பார்க்கறதில்ல, ஏற்றத்தாழ்வு பார்க்கறதில்ல, பணக்காரர்களா, ஏழைகளா, கருப்பா, சிகப்பா, குட்டையா, நெட்டையா, எதை பற்றியும் அவர் கவலைப்படுகிறதே கிடையாது. இந்த உலகம்தான் அப்படி நம்மளை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்குமே தவிர ஏசப்பா ஒருபோதும் யாரையும் ஒதுக்கி வைக்கிறவர் கிடையாது. அவர் உங்களுடைய என்னுடைய இருதயத்தை தான் பார்க்குறார். அந்த உள்ளான மனுஷனை தான் அவர் பார்க்குறார். அந்த உள்ளே இருக்கிற ஒரு மனுஷி, உள்ளே இருக்கிற அந்த மனுஷன், அவன் எவ்வளோ அழகாக இருக்கான், அவன் எவ்வளவு சோகமாக இருக்கான், அவன் எவ்வளவு துக்கமாக இருக்கான்ற அந்த உள்ளான மனுஷனையும் தான் அவர் பார்க்குறாரே தவிர உங்களுடைய வெளி தோற்றத்தை அவர் பார்க்கல. ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய தோல் எப்படி இருக்குன்னு பார்க்கல, ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கல. அந்த உள்ளான அந்த ஹார்ட் அது எப்படி இருக்குது, அது எவ்வளவு ஒரு பியூராக இருக்குது. ஹல்லேலூயா. அதைத்தான் பார்க்குறார். அதில் அழுக்கு இருந்தால் மட்டும்தான் அவர் வேதனைப்படுவார். மற்றபடி உங்களை என்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு தெய்வம், அரவணைக்கிற ஒரு தெய்வம், ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரிடமாய் சாய்ந்து உங்களுடைய வேதனைகளை நீங்கள் அறிக்கையிடுங்க, உங்கள் துக்கங்களை நீங்கள் அறிக்கையிடுங்க, உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவர் நிச்சயமாய் உங்களை கைவிடாமல் உங்கள் கூட இருந்து உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியில் வரவும், சமாதானமாய் நிம்மதியாய் வாழவும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.